ஹலோ எவ்ரிவான், அவரைக்காய் பொரியல் ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சவுத் இந்தியன் ஸ்டைலில். ஸோ வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான அவரைக்காயாக வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பொருளில் நம்ம ஒரு ரெசிபி மேக் பண்ணும்போதே அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது அவரைக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிப்பியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே அவரைக்காய் பொரியல் ரெசிப்பியை மேக் பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நார் சத்து இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரி காய் வாங்கக்கூடாது. எப்போவுமே ஒரு ஒரு காயிலையும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா காயுமே மாற்றி மாற்றி வாங்குங்க. வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக இந்த அவரைக்காயை சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ பாருங்கள், அவரைக்காயோட 2 சைட்லேயும் நார் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம்.
கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், தேங்காய் துருவல் இருக்குது. ஓகேங்களா? தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அவரைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சமையல் செய்யறதுக்கு ஆயில், சன்லாண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். பொன்னிறமான கலருக்கு மாறணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க, சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை தண்ணியில் ஊற்றி வச்சுருங்க. அலசத்துக்காக நம்ம இப்போ இந்த அவரைக்காய் மேலே தண்ணி ஊற்றுறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கலாம். எதுக்காகனா சீக்கிரமாக வதங்கி வரும், நமக்கு டைம் சேவ் ஆகும். எப்பவுமே உப்பு தூவி விட்டுட்டு வதக்குனீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. அவரைக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு கடாயில் போட்டுக்கோங்க.
1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இந்த 10 நிமிஷத்தில் அவரைக்காய் நல்லா வெந்துடும். ஓகேங்களா? ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தா அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. அந்த அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக அருமையாக அவரைக்காய் பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சவுத் இந்தியன் ஸ்டைல் அவரைக்காய் பொரியல் ரெசிபி ரெடி. இப்போ ஃபைனலாக நம்ம துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டு இந்த அவரைக்காய் பொரியல் ரெசிபி சமைக்கும் போதே டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாமா? கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு அருமையான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் சமைச்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. சாப்பிட்டு பார்த்து அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரைக்காய் பொரியல் ரெசிபி ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அவரைக்காய் பொரியல் ரெடி.